வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் இது போன்றுண்டான வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், வயின் தவுத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இறைவன் ஒரு மனுஷனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை அவன் கணக்கிட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னான். அவன் வாழ்நாள் முழுவதும் கணக்கிட்டாலும் கூட அதில் ஒரு எண்ணுக்குள் மட்டுப்படுத்தி விட முடியாது என்று இறைவன் இந்த வசனங்களில் இவ்வாறு சொல்லுவான். பொதுவாக அருள் வளம், இறைவனுடைய அருள் என்பது நம்ம செல்வத்தை மட்டுமே அதை கணக்கிட்டு நம்மள்ட்ட எவ்வளோ செல்வங்கள் இருக்கிறது அதுதான் அருள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக உபைதுல்லாஹ் இப்னு மெஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு இறைவன் செய்யக்கூடிய அருள் வளம் என்ன தெரியுமா? மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பிஹி, மற்றொரு ரிவாயத்தில் ஆமினன் ஃபி பதனிஹி வ சிர்பிஹி. ஒரு மனுஷன் அதிகாலையில் தன்னுடைய பாயிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னுடைய உடலுக்கும் தன்னுடைய உயிருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை, பாதுகாப்பாக இருப்பதை எந்த ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்கிறானோ, அதே நேரத்தில் முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, அவ்வாறு காலையில் எழுந்திருக்கும் போதே தன்னுடைய கைகால் சுகமாக, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருப்பதை எந்த ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்கிறானோ, இன்னும் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது அந்த மனுஷன்கிட்ட கூவத்து யோமிகி, அன்றைய நாளில் செலவழிக்கக்கூடிய அந்த செல்வங்கள், அன்றைய நாளில் உடுத்தக்கூடிய அந்த ஆடைகள், அன்றைய நாளில் உணவாக உண்ணக்கூடிய அந்த உணவுகள் இருப்பதாக ஒரு மனுஷன் எப்பொழுது உணர்கிறானோ, ஃபக்க அன்னம ஹையஸத்து லஹு துன்யா, அன்றைய நாளில் அந்த மனிதனுக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டதை போன்றதாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் நம்மள்கிட்ட காலையில் எல்லாமே இருந்தும் நம்ம ஏன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம் என்று சொன்னால், எதிர்காலத்தை பற்றி உண்டான அந்த சிந்தனையிலே நிகழ்காலத்தை வாழ நம்ம தவறி விடுகிறோம். எதிர்காலத்தை பற்றி உண்டான அந்த கவலையிலே நிகழ்காலத்தை தொலைந்து நம்ம கவலையில் இருந்து விடுவதனுடைய விளைவு வாழ்க்கையினுடைய இன்பத்தை நம்ம தொலைக்கிறோம் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அன்றைய நாளை நீங்கள் அனுபவிங்க, இறைவன் கொடுத்த நேமத்தை நீங்கள் அனுபவிங்க. அதை அனுபவிக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதே இந்த ஹதீஸினுடைய கருத்து.